உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த காலத்தில் உம்மை போல் யாருண்டு உம்மை போல் யாருண்டு எந்தன் இயேசுநாதா இந்த காலத்தில் உம்மை போல் யாருண்டு பாவ பிடியில் சிக்கினால் உழன்றே தேவா தம் அன்பினால் மன்னித்தே பாவ பிடியில் சிக்கினால் உழன்றே தேவா தம் அன்பினால் மன்னித்தே உம்மை போல் யாருண்டு என்ற இயேசுநாதா உம்மை போல் யாருண்டு உலக மாமிசம் பிசாசின் பிடியில் அடிமையாகவே உலக மாமிசம் பிசாசின் பிடியில் அடிமையாகவே நான் ஜீவித்தேன் என்னையா தேடி நீரையா இயேசுநாதா உம்மை மறந்ததோ துரோகினா என்னையா தேடி நீரையா இயேசுநாதா அடிமை உமக்கே இனியா உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா உம்மை போல் யாருண்டு உம்மை போல் யாருண்டு எல்லாம் கரங்களை தட்டி நம்ம பாடலாம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஏனென்றால் இந்த நாள் பெந்தகோஸ்தே நாள். அல்லேலூயா. அவங்க 120 பேர் மொட்டை மாடியில் சோம்பரியா உட்காரல. அல்லேலூயா. உற்சாகமா அமர்ந்து அவங்க கொண்டு வந்த கரங்களை கர்த்தருக்காக உயர்த்தி மகிமைப்படுத்தி பாடின நாட்கள் இந்த நாட்கள். அல்லேலூயா. நம் ரட்சிப்பை இருமாப்பாய் கொள்ளாதபடிக்கு தேவ சமூகத்துல பயபக்தியோடு கூட நாம் நடந்து கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பாடலை பாடும்போது உற்சாகமான கரங்களை தட்டி மகிமையோடு கூட அவரை பாடி அவரை கீர்த்தனை பண்ணுவோம். ஆசீர்வாதங்கள் நமக்கு நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமா, நீங்க சோர்ந்திருக்கிறத பார்த்தா பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் எல்லாம் வச்சு மாற்றுவார். ஆமென். உலக மாமிசம் பிசாசின் பிடியில் அடிமையாகவே நான் ஜீவித்தேன் நிம்மதி இழந்தேன் தூய்மையை மறந்தேன் மனம் போல் நடந்தேன் ஏமாற்றம் அடைந்தேன் என்னை யார் தெரியா இயேசுநாதா உம்மை மறந்ததோ துரோகினா என்னை யார் தெரியா இயேசுநாதா உமக்கே இனியா உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு இன்றைக்கு நான் செய்யும் என்ன தீர்மானத்தை என்றென்றும் காத்திட ஆவியானீரப்போ இன்றும் என்றும் உம்மை உம்முடைய மனையும் உமக்கே உகந்த தூய சரீரமா ஐம்பொறிகளையோ உமக்குள் அழைக்கும் இயேசுவே ஆவியானீரப்போ வெற்றி வாழ்க்கையுள்ள நாதிகளே அக்கினி எனக்குள் இறக்கும் உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா உம்மை போல் யாருண்டு வீட்டிலும் நோயிலும் செல்லும் வீரமைக்கும் சோதனை வந்திடும் கர்த்தரீர் காத்திடும்